கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்பி வருவான். அர்த்தம் என்ன? கிட்டத்தட்ட தேசம் 70 இயர்ஸ் 70 வருஷமாக அறுப்பும் இல்லை, வேற எந்த ஒரு விவசாயமும் கிடையாது. தேசம் பாழ்பட்டு கிடக்கிறது. இந்த சூழ்நிலையில விடுதலையாகி இவர்கள் வருகிறார்கள். அங்க அவங்க பனியன் கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு போக முடியாது, வேற எந்த இதுவும் வேலையும் கிடையாது. நான் மரத்தை வெட்ட போறேன், ஆசாரி வேலை செய்யறேன், எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா சாப்பாட்டுக்கு இருக்கிற அடிப்படையே அவங்க கிட்ட கிடையாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், தேசம் 70 வருஷம் சும்மா இருக்கு. இப்ப திரும்ப அவங்க என்ன செய்யணும்? விளைச்சல் அவங்க விதைக்கணும், கரெக்டா என்ன செய்யணும்? மழை பெய்யணும், அதுக்கப்புறம் விளைஞ்சி வரணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சிந்தையவே நீங்க நினைக்கவே கூடாது. இவங்க வர்றவங்க எப்படி அந்த விதையை விதைத்திருப்பார்கள், என்ன செய்திருப்பாங்க? ஏன் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணீரோட விதைக்கிறவர்கள் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? நம்பர் 1, இந்த கண்ணீர் நீண்ட நாட்கள் இடைவெளி மற்றும் இழந்து போன வருடங்களை காண்பிக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நெல்சன் மண்டேலான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய தேசத்திற்காக போராடி எத்தனை வருஷம் சிறை இருந்தாரு? 20 வருஷத்துக்கு மேல. அவர் வாழ்நாள்ல எல்லாமே போயிருச்சு. அத்தனை ஆண்டு காலம் அவர் ஜெயிலுக்குள்ளேயே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் முடித்து விட்டார். திரும்ப வெளியில வர்றாரு, அவருக்கு அதிபர் பதவி எல்லாம் கிடைக்குது. ஆனாலும் கூட அவர் வெளியில வரும்போது எப்படி வந்தாரு தெரியுங்களா? எல்லாரையும் பார்த்து அழுதார், வேற எதுவுமே செய்யல. ஏன் அழுது இருப்பாரு? ஒருவேளை ஆனந்த கண்ணீரா இருக்குமா? எத்தனை வருடங்கள் அவர் லைஃப்ல போயிடுச்சு பாருங்க, அனாவசியமா போனது. அவர் எந்த தப்பு பண்ணி உள்ள போகல, யாரையும் அடிச்சுட்டு உள்ள போகல, விடுதலைக்காக உள்ள போனவர், தன் மக்களுடைய விடுதலைக்காக உள்ள போனவர். பல ஆண்டுகளா உள்ளே இருக்கிறார். எத்தனையோ பேர் அப்படி உள்ளே இருந்து செத்தும் போயிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் உள்ள இருந்திருக்கிறாங்க. ஜான் பன்னியன் மோட்ச பிரயாணம் என்ற நூலை எழுதின அவர் பல ஆண்டுகள் சிறையிலே கழித்தார். விடுதலை ஆவதற்கு அவருக்கு பல முறை வாய்ப்பளிக்கப்பட்டது. நீங்கள் உங்களுடைய அந்த நம்பிக்கையை மறுதளித்தீங்கள், உங்களை விடுதலையாக்குறான். அவர் விடுதலையாகவே இல்லை. என்னுடைய இளமையான மனைவியை விட்டு கொடுத்தார், எல்லாரையும் விட்டு கொடுத்தார். ஒருவேளை விடுதலையாகி அப்படி வெளியில வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை வருடங்களை நாம் இழந்திருக்கிறோம் என்பதுதான் அந்த கண்ணீர். ஆனால் இங்க இவர்களுடைய அழுகை எதை காண்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 70 வருஷம் அந்நிய தேசத்திலே தங்களுடைய வாழ்நாளை கழித்திருக்கிறார்கள். இப்ப இங்க பார்க்கும் பொழுது எப்படி இருந்துச்சு தேசம்? ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறுத்ததின் நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். ஃபர்ஸ்ட் தேசத்தை அவர்கள் சிறைபிடிச்சிட்டு போகும் பொழுது தேசத்தை பாழ்படுத்துகிறார்கள், நிலத்தை தூர்த்து போடுகிறார்கள், சில இடங்களில் உப்பை விதைக்கிறார்கள், நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி விடுகிறார்கள். ஒரு மரத்தை வெட்டுவதற்கு 1 மணி நேரம் போதும், ஆனால் அந்த மரம் வளருவதற்கு 20 வருடங்கள் கூட ஆகலாம். இன்றைக்கு வேணா நம்ம நிறைய வித்தியாசமான கண்டுபிடிப்புகளை வச்சுக்கிட்டு 4 வருஷத்திலே தேங்காயை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடுறோம். அன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. ரொம்ப காலமா எங்க வீட்டுல ஒரு 3 தென்னை மரத்தை வச்சோம். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா அது காயே காய்க்கல. என்னன்னா அந்த காலத்துலலாம் அப்படித்தான், பொறுமையா வளர்ந்து அந்த காயெல்லாம் வர்றதுக்கு அப்படி. இப்ப எல்லாம் அப்படி இல்லை. அன்றைக்கு யோசித்து பாருங்க, 2500 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயத்துல நம்மை மாதிரி அப்படியே பெரிய வளர்ச்சிலாம் இல்லை. பொறுமையாதான் ஒரு நெல்லு விதைச்சா, இப்பதான் சமீபத்துல 3 மாசத்துல 6 மாசத்துல நாம விதைக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மினிமம் 1 வருஷம் தான். இதுவே 2500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியல. 2 வருஷம் ஆச்சோ 3 வருஷம் ஆச்சோ நமக்கு தெரியல. கண்டிப்பா 1 வருஷமாவது கன்ஃபார்மா இருக்கும். எவ்வளவு தூரம் அவங்க காத்திருக்கணும். இவ்வளவும் பால்பட்டு கிடக்கிறது எதற்காக? எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இவர்களுடைய வாழ்க்கையை திரும்ப பார்க்கிற ஒரு தீர்க்க தரிசனமாய் பார்க்கிறார். தாங்கள் செய்த செயலை நினைத்து அவர்கள் அழுகிற அந்த சத்தம் என்ன செய்கிறது? கேட்கிறது என்று எழுதுகிறார். சோ கண்ணீரோடு விதைக்கிறது என்பது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இந்த அளவுக்கு எங்களுடைய தவறுகளினாலே இவ்வளவு பெரிய பிரச்சனையை நாம வர வைத்து கொண்டோமே, அது உணர்வடைவதை காண்பிக்கிறது. தாங்கள் தவறு செய்திருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது, திருந்தி இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. இந்த தவறுக்கெல்லாம் நாங்க தான் காரணங்கிறத காண்பிக்குது.
அதனாலதான் இந்த சங்கீதம் இந்த வாக்கு தத்தத்தை தருகிறது. இந்த எண்ணத்தோடு விதைக்கிற எவனுமே, யாரா இருந்தாலும் சரி, கண்ணீரோடு விதைக்கிற யாரும் என்ன செய்யறாங்க? கெம்பீரமாய் அறுக்கிறார்கள். தேவன் அதைத்தான் பார்க்கிறார். நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்துனீங்கன்னு பார்க்கல, நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தவறை உணர்ந்திருக்கிறீர்கள் என்று தேவன் பார்க்கிறார். அதை விட்டுட்டு இன்றைக்கு சொல்லி கொடுக்கறாங்க, அழுகையின் ஜெபம் உடனே கேட்கப்படும். கண்ணீரோடு ஜெபித்தால் ஆண்டவர் உடனே அதை என்ன செய்து விடுவார், கேட்பார். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வழியில வரும் பொழுது சபைக்கு வரும்போது எல்லாம் ஜாலியா பேசி சிரிச்சுட்டு அப்படியே அப்படியா வீட்டுல இன்னைக்கு என்ன கறி குழம்பா மீன் குழம்பா எல்லாம் கேட்டுட்டு சபைக்குள்ள வரும்பொழுது ஓகே எல்லாரும் உட்காந்து அழுதுருவோம். வெயிட் அழுதானே ஜெபம் கேட்கும், எல்லாரும் அழுவோம். ஐயா, இப்படி அழுகையின் ஜெபத்தை தேவன் கேட்டு விடுவார் என்பது அல்ல. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு இடத்துலயும் அழுது ஜெபிச்சு அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னு சொல்லல. இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஆனால் சில வேளைகளிலே நாம நம்மளுடைய தவறுகளை உணர்ந்திருக்கிறோம், அந்த உணர்வின் வெளிப்பாடு கண்ணீராய் மாறுகிறது. அதை தேவன் பார்க்கிறார், அதை பார்க்கிறார். அது சிலருக்கு பொலபொலன்னு உடனே வெளியில தண்ணி வந்துடும். பொதுவா பெண்கள் எல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. சாதாரணமா சில விஷயத்துல சொல்லிட்டாலே சென்டிமெண்டா அவங்கள தாக்குன மாதிரி ஆயிரும். அப்படியே ஆறு ஓட ஆரம்பிச்சிரும். நீங்க அந்த தண்ணி எடுத்து சமைக்கவே ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவு குடமா தண்ணியை விட்டுருவாங்க. சில போதகர்களுக்கு அதெல்லாம் ஒரு ட்ரிக்காவே மாறிடுச்சு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படப்பட்டு பேசினாலே போதும், அவங்களுக்கு பதன்னு தண்ணீர் வந்துடும். ஆண்களுக்கு சில பேருக்கு அப்படித்தான் அழுதுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த வேதனை இருக்கும், ஆனா கண்ணீர் தெரியாது. ஆனா தேவன் பார்க்கக்கூடிய பார்வை என்பது வெளிப்புறம் அழுகிற அந்த கண்ணீரை அல்ல, உங்க மனது இந்த விஷயத்துக்காக எவ்வளவு துக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறாரு. சும்மாவே சில பேர் அப்படியே நின்னாலே அப்படியே அழுக ஆரம்பிப்பாங்க. அதல்ல, அந்த கண்ணீர் எல்லாம் தேவன் பார்க்க மாட்டாரு. சிலர் சொல்லுவாங்க, தண்ணிக்குள்ள மீன் அழுதா கண்ணீரை யார் காண முடியும்? கர்த்தர் காண முடியும். உங்களுக்கு கண்ணீர் வருதோ வரலையோ, உங்கள் மனது துக்கத்தோடு இருக்கும் பட்சத்துல அந்த துக்கம் எதற்காக? நாம செய்த தவறுக்காக. அதுதான் இந்த சங்கீதம் பேசுகிறது. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். எப்படி நாங்கள் வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம், இன்னைக்கு இதை நாம எப்படி சரி பண்றது? இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை நாங்கள் வாங்கி கட்டி கொண்டு இருக்கிறோமே, எல்லாமே எங்களுடைய தவறுகள். இதைத்தான் எரேமியா 3:21 பேசுகிறது. இப்ப திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்ததின் நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். தங்கள் தேவனை விட்டு விட்டார்கள், மாறுபாடாக்கி கொண்டார்கள், தங்கள் தேவனை நோக்கி அழுது விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறை இருப்பிலே கூட இவர்களுடைய விண்ணப்பத்தை நாம் பார்க்க முடியும். தானியேல் புத்தகம் 9 இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த விண்ணப்பத்தை தானியேல் ஏறெடுக்கிறதை பார்க்க முடியும். நாங்கள் பாவம் செய்தோம் என்று அவர் பேசுகிறார். ஒருவேளை கண்ணீரோடு அந்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்திருக்கலாம். வசனத்தில் அவர் கண்ணீரோடு ஜெபித்தார் நமக்கு தெரியல, ஆனா அதை வாசிக்கும் போது எப்படி தெரியுதுன்னா, கண்ணீர் இருக்கிறது, அது நம்மளுடைய துக்கத்தின் வெளிப்பாடு, நான் உணர்ந்திருக்கிறேன் என்பதின் வெளிப்பாடு. அப்படிப்பட்டவர்களை தேவன் அற்புதமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இதற்கு நேர ஆப்போசிட்டாவும் செயல்பட முடியும். அகந்தையாகவும் இருக்க முடியும், முறுமுறுப்பா இருக்க முடியும், நாம தப்பு பண்ணதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். இது எதுவுமே தேவனை திருப்திப்படுத்தாது. நீங்க தேவனுடைய சமூகத்துல போய் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நான் தவறு செய்து விட்டேன், என்னுடைய தவறு. தேவன் வேற எதையுமே எதிர்பார்ப்பதில்லை, இது ஒன்னதான் எதிர்பார்க்கிறார். தவறுக்கு காரணம் கற்பிக்கக்கூடிய யாரும் கெம்பீரமாய் அறுக்க முடியாது. பிள்ளைகளே, நீங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் சரி, அதற்கு நியாயம் கற்பிக்காதீங்க. பெற்றோர்கள் சண்டை போட்டாங்க, அதனால நான் இப்படி தப்பா போயிட்டேன், பெற்றோர்கள் இப்படி நடந்தாங்க, எங்க அப்பா குடிச்சாரு, ஆகவே நானும் இஷ்டத்துக்கு நடந்தேன், என்ன காரணம் சொன்னாலும் சரி, நீங்கள் கம்பீரமாய் அறுக்க முடியாது. நீங்கள் செய்கிற தவறுக்கு எந்த காரணத்தையும் சுட்டி காமிக்க முடியாது. அன்றைக்கு சிறையிருப்புல இருந்து வந்தவங்க நிறைய பேர் பாபிலோன்ல பிறந்தவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம நினைக்கிறோம் சிறைப்பட்டு போயிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. சிறையிருப்பு எத்தனை வருஷம்? 70 வருஷம். அதிகமா சிறைப்பட்டு போனவங்க எல்லாம் வாலிபர்கள், வயதானவங்க, நடக்க முடியாதவர்களை எல்லாம் அன்றைக்கு பாபிலோன் மன்னன் தேசத்துல விட்டுட்டு போயாச்சு. அவங்களையும் கூட்டிட்டு போய் என்ன பண்றது? போன தானியேல் ஆகட்டும், சிறைப்பட்டு போனவர்கள் எல்லாம் 50 வயது 55 வயதுக்குட்பட்டவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். அவங்க போயிட்டு யாருமே திரும்பி வரல. ஏன்னா 70 வருஷம். திரும்பி வந்தது யார்? அவங்க பிள்ளைங்க. இங்க இருந்து போயிட்டு அப்படியே தள்ளாடுகிற, அப்படியே 100 வயசு 150 வயசுல திரும்பி வரல. பாதி பேர் இல்ல, 95% பேர் செத்து போனாங்க. அவங்க பிள்ளைகள் தான் திரும்பி வந்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு காரணம் இருந்திருக்க முடியும்? எங்க அப்பா பண்ண தப்புக்கு நாங்க என்ன பண்றது?
இதுக்கு எதுக்கு நாங்க இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? இல்ல. ஆகவேதான் தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிய சிறையிருப்புக்கே அனுப்பி வச்சிட்டார். நாம நினைக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் விடுதலையின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். எசேக்கியேல் உண்மையானவர், கர்த்தருக்காக நின்றவர். அவர் எங்க போறாரு? சிறையிருப்பா போயிட்டாரு. ஏன் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு உணர்த்துவிக்க வேண்டும்? ஏன் இந்த சிறையிருப்புங்கிறத அங்க இருந்து அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அங்க பிறக்கிற பிள்ளைகளுக்கும் சத்தியம் போதிக்கப்படுகிறது. பாவத்தினாலதான் இந்த சிறையிருப்புன்னு அந்த பிள்ளைகளும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். முற்பிதாக்கள் செய்த பாவம்னு சொல்லல. நாங்கள் தானியேலுடைய ஜெபம், தானியேல் எந்த தப்பும் பண்ணல, ஆனால் சிறையிருப்புக்கு போகிறார். ஆனால் அங்க என்ன செய்கிறார்? நாங்க தப்பு செஞ்சோம்னு எழுதுறார். சிறையிருப்புல இருக்கிற நெகேமியா எப்படி ஜெபிக்கிறார்? முதல் அதிகாரத்துல போய் பாருங்க. நாங்கள் தவறு செய்தோம் என்று எழுதுகிறார். ஆனா நாம காரணம் கற்பித்துக் கொண்டிருக்கிறோம். நாம எல்லா தவறுகளுக்கும் காரணம் கற்பிக்கிறோம். நாம கெம்பீரமா இருக்கவே முடியாது. லைஃப்ல எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது, எந்த அற்புதத்தையும் பார்க்க முடியாது. இந்த சங்கீதத்தினுடைய நோக்கமே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரமாய் அறுப்பார்கள். அந்த கண்ணீர் எதை காண்பிக்கிறது? என்னுடைய தவறுகள்னாலதான் இவ்வளவும் நடந்திருக்கிறது. அந்த துக்கம், நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய நம்ம செய்த தவறுகள், நாம எடுத்த முடிவுகள், இதுல நான் உணர்வடைந்தவனாய் மாறி இருக்க வேண்டும். கடன் பிரச்சனையில சிக்கி இருந்தாலும் சரி, நான் செய்த சில செயல்கள் என்னை இப்படி கொண்டு வந்திருக்கிறது, அதுக்காக நீங்கள் வருந்துகிறவர்களா இருக்கணும். கர்த்தர் அதைத்தான் பார்க்கிறார். அதை பார்த்து ரைட், அவர் சரியாக நான் துக்கப்பட்டிருக்கிறேன், நான் உணர்வடைந்திருக்கிறேன் என்று பார்க்கும் பொழுது நான் கெம்பீரமாய் அறுக்கிறதற்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். சோ கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரமாய் அறுப்பார்கள். செபிக்கலாம்.